48 ஆண்டுகளாக மாற்றினவர்களை தெரியும். ஸோ இந்த அவையிலேயே நீண்ட காலம் அவரை பற்றி அறிந்த ஒரு நபர் நான். படத்துல பார்த்த லாட்ரி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஸ்கூலுக்கு எழுதுற அட்டையில அந்த கிளிப்பு போட்டு மேல புடிச்சு லைனா கீழே அடுத்தடுத்தது அடுக்கணும். ஒரு கிளிப் எடுக்கிறப்ப ஏமாந்தா அந்த லாட்ரி கீழ் விழுந்துடும். டெக்னிக்கா அதை உருவி கொடுக்கணும். அதெல்லாம் அற்புதமா அந்த அட்டையில பண்ணி அப்படி வச்சிருப்பாரு. இவர் காந்திபுரத்துல தான் குடியிருந்தார். அப்ப மிகப்பெரிய சொத்து ஒரு ப்ளூ கலர்ல ஒரு ரேம்பர்டா ஸ்கூட்டர் வச்சிருந்தார். அந்த ஸ்கூட்டர்ல தான் அந்த அம்மா இந்த 3 குழந்தைய எல்லாத்தையும் ஏத்திட்டு வருவாரு. அதுலயே தான் அந்த லாட்ரி சீட்டும் சம்டைம்ஸ் அதுலயே அந்த அட்டையெல்லாம் எடுத்துட்டு வருவார். இப்படிதான் அவருடைய வாழ்க்கை துவங்கியது. லீகலா அரசாங்கத்துடைய அனுமதி வாங்கி அதுக்கப்புறம் அந்த அனுமதியின் பேர்ல அந்த லாட்ரி சீட்டை பிரிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் விற்க ஆரம்பிச்சது தான் இந்த மார்ட்டினுடைய சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யத்துக்கு பின்னால எவ்வளவு உழைப்பு இருக்கு, எவ்வளோ வேர்வை இருக்கு, எவ்வளோ கடுமையான பயணம் இருக்குன்னு எனக்கு இன்ச்சு பை இன்ச்சா தெரியும். இதுக்கெல்லாம் முக்கியமான இதுக்கு பேக்ரவுண்ட் ஹீரோ ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தான் லீமா ரோஸ். அவங்க பார்த்த சாதாரணமா சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த என்டையர் குரூப் உடைய முதுகெலும்பு அங்கேதான் இருக்கு. கோயம்புத்தூர் தான் இந்தியாவோட ஜிடிபி வளர்ச்சியில 10வது இடத்துல இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம 1 லட்சம் கோடி எக்ஸ்போர்ட் பண்றோம். அதுல லாட்ரியிலையும் நம்பர் 1 இருக்கிறோம். ஹையஸ்ட் டாக்ஸ் பேயர்லயும் நம்பர் 1 ஊரா இருக்கிறோம். நிறைய சேரிட்டிலையும் நம்பர் 1 இருக்கிறோம். அதுல நீங்களும் ஒருவருங்கிறப்போ எங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 பெருமையா இருக்கு உண்மையிலேயே. The Managing Director of Sri Annapurna Groups, திரு டி ஸ்ரீனிவாசன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய விழாவினுடைய நாயகன் மார்ட்டின் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவருடைய மனைவி, அன்பான மனைவி இங்கே இருக்கிறார்கள். அவருடைய மகன்கள், அவருடைய அதிர்ஷ்டமான பெண் இங்கே இருக்கிறார்கள். சிந்து மருமகள் இங்கே இருக்கிறார்கள். ஆனால் இந்த அவையிலே எனக்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட அவரை எனக்கு 48 ஆண்டுகளாக மாற்றினவர்களை தெரியும். ஸோ இந்த அவையிலேயே நீண்ட காலம் அவரை பற்றி அறிந்த ஒரு நபர் நான். முதலில் விஸ்வாசம் அவர்கள்தான் கோயம்புத்தூர் புஸ்தகம் வாங்க வேண்டும், வியாபாரம் செய்ய வேண்டும் என்று கோயம்புத்தூருக்கு விஸ்வாசம் அவர்கள் தான் வந்தார்கள். 1965 66 மார்ட்டின் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வருகிறார்கள். கோயம்புத்தூரிலே வந்து எங்களுடைய நிறுவனம் கௌரி சங்கரனுடைய எதிர்புறம் ஒரு சின்ன கடை, காந்திபுரம் கௌரி சங்கருக்கு எதுக்காக அன்று காந்திபுரத்திலே கமலா ஸ்டோர் இருந்தது, கௌரி சங்கர் இருந்தது, ராஜேஸ்வரி இட்லி கடை இருந்தது. 12 விதமான சட்னி கொடுப்பாங்க. அந்த லட்சுமி காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில் காய்கறி. இதுதான் கிராஸ்கட் ரோடு. கிரிக்கெட் விளையாடலாம், அவ்வளோ காலியாக இருக்கும். இவர் வந்து இங்கே கடை வைக்கிறார். அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் நம்மளுடைய காந்திபுரம் கௌரி சங்கரில் நீங்கள் இப்போ இந்த படத்தில் பார்த்த லாட்ரி எல்லாம் ஒன்றுமே இல்லை. அது வந்து ஒரு அட்டையில், ஸ்கூலுக்கு எழுதுகிற அட்டையில் அந்த கிளிப்பு போட்டு மேலே பிடிச்சி லைனாக கீழே அடுத்தடுத்தது அடுக்கணும். ஒரு கிளிப் எடுக்கிறப்ப ஏமாந்தா அந்த லாட்ரி கீழ் விழுந்துடும். டெக்னிக்காக அதை உருவி கொடுக்கணும். அதெல்லாம் அற்புதமாக அந்த அட்டையில் பண்ணி அப்படி வச்சுருப்பார். அதுக்கப்புறம் காந்திபுரத்தில் மகாவீஸ் வந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காந்திபுரம் வளருது. இவர் காந்திபுரத்தில் தான் குடியிருந்தார். இவருக்கு இருந்த அப்போ மிகப்பெரிய சொத்து ஒரு ப்ளூ கலரில் ஒரு ரேம்பர்டா ஸ்கூட்டர் வச்சுருந்தார். அந்த ஸ்கூட்டரில் தான் அந்த அம்மா இந்த 3 குழந்தைய எல்லாத்தையும் ஏற்றிட்டு வருவார். அதுலேயே தான் அந்த லாட்ரி சீட்டும் சம்டைம்ஸ் அதுலேயே அந்த அட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வருவார். இப்படி தான் அவருடைய வாழ்க்கை துவங்கியது. 83 விஸ்வாசம் வந்து லட்சுமி காம்ப்ளெக்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அந்த படிக்கிட்ட வந்து பெட்டிக்கடை நான் வைக்கிறேன்னு சொல்லி அவர் பெட்டிக்கடை வைக்கிறார்.
அப்போ இருந்து நான் ஜெயராஜை பார்க்குறேன், மார்ட்டின் அவர்களை பார்க்குறேன், விஸ்வாசத்தை பார்க்குறேன், எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறேன். அவருடைய காந்திபுரம் 5ஆம் நம்பர் உடைய ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, படியேறி ஒரு சின்ன ஆஃபீஸு. அவருக்கு ஞாபகம் இருக்குதோ என்னமோ இல்லை, ஞாபகப்படுத்துகிறேன். அப்போ தான் முதல் சம்பூர்ணா காந்திபுரம் 2ஆம் நம்பரில் சம்பூர்ணா ஆரம்பிச்சிருக்கு. நான், இவர், பிரகாஷ், நாங்கள் 3 பேர் மத்தியானம் போய் அப்போ 40 ரூபா நான்வெஜ் சாப்பாடு சாப்பிட்டு போட்டு வந்து கௌரி சங்கருக்கு வரோம். கரெக்டாக எங்கள் அப்பா பெரியவர் வராரு. எங்கே போயிட்டு வர்றீங்க எல்லாம் 3 பேருன்னு? இந்த மாதிரி நான்வெஜ் எவ்வளோ? 40 ரூபான்னாரு. என்னப்பா 40 ரூபா கொடுத்து சாப்பிட்டு வந்தாங்கிறீங்கன்னா, அப்புறம் மார்ட்டின் அதுக்கு பதில் சொல்கிறாரு, சாப்பிட்றதுக்கு தானே உழைக்கிறோம் அப்படின்னு. அதுக்கு பெரியவர் சொல்கிறாரு, குடும்பம் பூரா சாப்பிட்ணுமில்லப்பா, நீங்கள் மாத்திரம் சாப்பிட்டா போதாதல்ல அப்படின்னு அவர் பதில் சொல்கிறார். அன்னைக்கு அந்த காலகட்டத்துடைய வளர்ச்சி ஒரு 40 ரூபாயே மிகப்பெரிய பணம். அதுதான் அந்த தொழிலுடைய வளர்ச்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஓயாத உழைப்பு. இந்த மதுரையில் போய் லாட்ரி சீட்டு சேகர், மணியன் அவங்க தான் கொடி கட்டி பறக்கிறாங்க. அன்றைக்கி லாட்ரின்னா மதுரை தான். மதுரையை விட்டால் வேறு யாரும் செய்ய முடியாது. அப்படி அவங்க ஒரு கோல் வச்சு அந்த உச்சகட்டத்தில் செய்கிறாங்க. அவங்கக்கிட்ட போய் இவர் லாட்ரி எடுத்துகிட்டு வந்து காந்திபுரத்தில் வச்சு விற்கிறது. அதில் கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார், மறந்துட்டார் நம்ம பெட்டி கடையில். அவர் தான் இந்த நியூஸ் பேப்பர் எடுத்து இங்கில் மார்க் பண்ணி பரிசு விழுந்ததெல்லாம் நோட் பண்ணி வைப்பார். அப்படி தான் அப்போ இருந்து அவரை பார்க்குறேன். அதுக்கப்புறம் அவரே இந்த லாட்ரியை நாமளே ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த லாட்ரியை எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா, பஞ்சாப், நாகாலாண்டு, இந்த மாதிரி எல்லா ஊருடைய அரசாங்கத்துடைய அனுமதி, லீகலாக அரசாங்கத்துடைய அனுமதி வாங்கி, அதுக்கப்புறம் அந்த அனுமதியின் பேரில் அந்த லாட்ரி சீட்டை பிரிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் விற்க ஆரம்பித்தது தான் இந்த மார்ட்டினுடைய சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யத்துக்கு பின்னால் எவ்வளோ உழைப்பு இருக்குது, எவ்வளோ வேர்வை இருக்குது, எவ்வளோ கடுமையான பயணம் இருக்குதுன்னு எனக்கு இன்ச்சு பை இன்ச்சாக தெரியும். ஏன்னா தொடர்ந்து நான் அவரை பார்த்துட்டு, அன்னைக்கு 45 வருஷத்துக்கு முன்னாலேயும் என்னை அண்ணான்னு தான் கூப்பிடுவார், நானும் அவரை அண்ணான்னு தான் கூப்பிடுவேன். இன்றைக்கும் அதே மாதிரி பார்த்து அண்ணான்னு தான் கூப்பிடுறாரு. அவருக்கு என்ன வயசுன்னு எனக்கு தெரியல, எனக்கு என்ன வயசுன்னு அவருக்கும் தெரியல. இதே தான் தொடர்ந்து போயிட்டே இருக்குது எங்கள் வாழ்க்கை பயணம். ஆனால் அதுக்கப்புறம் இவ்வளோ ஊரில் போய் லாட்ரியெல்லாம் ஆரம்பித்து மிகப்பெரிய அளவில் இந்த லாட்ரி சாம்ராஜ்யத்தை இந்தியா பூரா வளர்த்துனாங்க. உங்களுக்கு எவ்வளோ பேர்த்துக்கு தெரியுமோ தெரியாதோ, இந்தியாவிலே ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் டேக்ஸ் பேயர் அவர் தான். அந்த பெருமை கோயம்புத்தூருக்கு தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் லீகலாக ஒரு வியாபாரத்தை பண்ணுறாரு, சட்டத்துக்கு புறம்பாக பண்ணல, அந்த சட்டத்துக்கு உட்பட்டு வர வருமானத்தில் ஒரு இன்கம் டேக்ஸும் கட்டுறாரு. கட்டுற டேக்ஸ் இந்தியாவிலே ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் டேக்ஸ் பேயராக அவர் கட்டுறாரு. அப்படிப்பட்ட உச்ச வளர்ச்சி அவர் எடுத்துகிட்டு போனார். அதுக்கப்புறம் அவருடைய மகன்கள் சார்லஸ் வந்தார். சார்லஸ் பார்த்தீங்கன்னா சின்ன பையன்லேருந்து நான் பார்க்குறேன், அப்பப்போ எங்கேயா துபாய் போகிறேன், அமெரிக்கா போகிறேன், லண்டன் போகிறேன்னு திடீர்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தது. அது எப்படி மாற்றம் வந்ததுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அப்பா கூடயே உக்காந்துட்ருப்பார். அதுக்கப்புறம் கரெக்டாக சிந்துவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நீ வந்த நேரமோ என்னமோ தெரியல, டோட்டல் மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகிட்டார். இப்போ எம்எல்ஏவாகவும் ஆயிருக்கார் பாண்டிச்சேரியில். கூடிய சீக்கிரமாக மந்திரியும் ஆயிடுவார், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அடுத்தது ஜோஸ் டைசன். அவர் கொஞ்சம் அமைதியான ஆள், அப்படியே ஜாலியாக இருந்த ஆள். திடீர்னு ரீட்டைல் மார்க்கெட்டிங் வந்து சேரா குரூப்னு ஆரம்பித்து அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான முயற்சியில் ரீட்டைல் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போகணும். நான் கூட அவரை கேட்டேன், ஏப்பா உங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய எம்பையர் இருக்க, போய் இந்த கல்கட்டாலேயோ எங்கேயோ அதை உட்காந்து இந்த தொழில் பார்க்கலாம். இல்லை சார், நான் சொந்தமாக ஒரு எம்பையரை கிரியேட் பண்ணுறேன், நான் ஒரு ரீட்டைல் மார்க்கெட்டை உருவாக்குறேன் அப்படின்னு அவர் தனியாக ஒரு லைன் எடுத்து பண்ணுறாரு. பாராட்டுக்கள், அவரும் ரொம்ப நல்லா பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது நம்ம டெய்ஸி பிறந்த நேரம் தான் இவருக்கு யோகமே வந்தது. மகாலட்சுமி வீட்டுக்கு வந்தது. அதுக்கப்புறம் தான் உங்கள் அப்பா கார் கீரெல்லாம் வாங்க ஆரம்பித்ததே. ஃபஸ்ட்டு இப்போ கார் வாங்கினப்போ நான் விட்னஸ்ஸு. ஃபஸ்ட்டு BMW 740 வாங்கினப்போ நான் விட்னஸ்ஸு. ஃபஸ்ட்டு கார் வாங்கினோன்னு இது எதுக்கடா இவ்வளோ பெரிய கார் கப்பலாட்டான்னு கொண்டு வந்து நிறுத்தி அதை ஸ்டார்ட் பண்ண தெரியல. சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு. உன்னோட யோகம்தான் அந்த வளர்ச்சி. இன்றைக்கி
இந்த குடும்பம் இந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட சிஎஸ்ஆர் நன்கொடையில் பல்வேறு விதமான நன்கொடைகள் இப்போ ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 135 கோடி. 135 கோடிங்கிறது ஒரு சின்ன பணம் கிடையாது. மிகப்பெரிய சிஎஸ்ஆர் ஒரு 135 கோடி அவங்க தான தர்மங்கள் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் முக்கியமான இதுக்கு பேக்ரவுண்டு ஹீரோ ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தான் லீமா ரோஸ். அவங்க பார்த்த சாதாரணமாக சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த என்டையர் குரூப்புடைய முதுகெலும்பு அங்கே தான் இருக்குது. அவங்க கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முந்தி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஒன்றுமே சொல்லலை. அண்ணா 25ஆம் தேதி ஒரு விழா இருக்கு வந்துடணுன்ட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. என்ன விழா ஏது விழா ஒன்றும் சொல்லலை. பட் அந்த அம்மா சொல்கிறப்போ அவ்வளோ பிரியமா கண்டிப்பாக வரணும். அதில் அந்த அம்மாவுடைய ஈடுபாடு, உங்கள் குடும்பத்தை அவங்க வச்சுருந்த விதம், அவங்க பப்ளிக்கில் பழகிற விதம் நிறையா, அதெல்லாம் அவருக்கு உங்களுக்கு பின்பலமே அவங்க தான். உங்களோட குட்வில் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர்னால் நீங்கள் அவங்கள போடணும். மார்ட்டின் குரூப்புக்கு பொருத்தமான ஒரு அதிகாரி. அவங்களும் இப்போ எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் நீங்களும் மந்திரி ஆயிடுவீங்க. கோயமுத்தூரில் எங்களுக்கு என்ன பெரிய பெருமை, உங்களுக்கு ஏன் நான் கோவை சார்பாக நன்றி சொல்லணும்னு நான் விரும்புகிறேன்னா, உண்மையை சொல்லப்போனால் நிறைய தொழிலதிபர்கள் உங்ககிட்ட, நான் பேர் சொல்ல விரும்பலை, பப்ளிக் இஷ்யூ போகிறப்போ உங்ககிட்ட வருவாங்க. நாங்கள் பப்ளிக் இஷ்யூ போகிறோம், எங்களுக்கு இந்த மாதிரி ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகணும், கொஞ்சம் பணம் வேணும்னு. நீங்கள் நிற்காமல் 100 கோடி 200 கோடி யாருக்கு கொடுத்தீங்கங்கிறது எனக்கு தெரியும். அதனால் அந்த கம்பெனியெல்லாம் எவ்வளவு வளர்ந்துருக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும். இப்படி பல்வேறு கம்பெனிகளை கோவையில் நீங்கள் கை கொடுத்து தூக்கி விட்ருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் மிகப்பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன். எத்தனையோ பேர் எடுத்த தொழிலில் சிக்காயிடும், பேங்க்கில் கஷ்டமாயிடும், பணம் கட்ட முடியாது. உடனே இந்த திருப்பதி பெருமாளாட்ட நேரம் இங்கே வந்துடுவாங்க. உங்கள் ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி கஷ்டம், பேங்க்கில் எவ்வளோ பிரச்சனை இப்படி இருக்குன்னொடனே அதுக்கு சொல்யூஷனை கொடுத்து, பணத்தை கொடுத்து, அவங்கள வெளியில் எடுத்து, அவங்க சொத்தை மீட்டு, இத்தனை உதவிகளையும் நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க. அது மிகப்பெரிய ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா கோயமுத்தூருக்கு நீங்கள் ஒரு ரிசர்வ் பேங்க். உண்மையை சொல்ல போனால் எனக்கும் உங்களுக்கும் எந்த விதமான வரவு செலவும் கிடையாது. நான் ஒரு பைசா கூட உங்கள்கிட்ட வாங்கினதும் இல்லை, நீங்களும் வாங்கினதில்லை. அதனால் நான் உங்களை பாராட்டி சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. உண்மையை சொல்கிறேன் நான், அதான் ஃபேக்ட். அதே மாதிரி ஜெயராஜ், பிரகாஷ் இவங்களை எல்லாம் மறக்கவே முடியாது. எத்தனை வருஷமாக அப்படியே இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதில் இவர் இருக்கார் பாருங்க, மச்சினை. ஆனால் அவர் தைக்கிற சூட்டு, கலரு, கோட்டு யார் தைக்க முடியாது. விஸ்வாசம் தைக்கிற கலர் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு அசத்துவார். அந்த மாதிரி அவர் வேறு லெவலில் இப்போ போயிட்டார். அந்த லட்சுமி காம்ப்ளெக்ஸில் எங்கே கடை வச்சாரோ அந்த லட்சுமி காம்ப்ளெக்ஸோடைய இன்றைக்கி நிர்வாக அதிகாரி சிஇஓ ஆகி, அவருடைய கெட்டிக்காரத்தனம் என்னன்னா, ஒரு 25 பறந்து உட்காந்துன்னா உடனே உங்களுக்கு கல்கட்டாக்கு ஃபோன் அடித்து, அண்ணா 25 உட்காந்துருச்சுன்னா வாடகை போகிறதா வேண்டாமா, அந்த அளவுக்கு அவர் பேரே விசுவாசம். அங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு விசுவாசமான ஒரு பிரதன்லா. இவங்களையெல்லாம் நான் மறக்கவே முடியாது. சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கிறேன். மார்ட்டின் எப்போ பிளெயினில் பயணம் பண்ணாலும் பின்னால் கடைசி ரோலில் தான் உட்காருவார். நீங்கள் ஒரு நாள் கூட 1ஆம் நம்பர் சீட்லேயோ இந்த சீட்லேயோ எல்லாம் உட்காரவே மாட்டார். அது அவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவர் நினச்சா ஒரு சொந்த பிளேனே வாங்கிட்டு போகலாம், அந்த அளவுக்கு அவருக்கு வசதி இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இருக்கணும்னு பிரியப்படுவார். பல முறை இந்த ஏர்போர்ட்டுக்கு வருவார். இந்த தாமு கார் எடுத்துகிட்டு அன்னபூர்ணாவில் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு வரமாட்டா. அப்படி அவர் டாக்ஸி எடுத்துகிட்டு இங்கே வருவார் இந்த ஆஃபீஸ்க்கு. அதெல்லாம் எனக்கு தெரியும், டாக்ஸியில் வந்ததெல்லாம். அவ்வளோ ஒரு எளிமையான ஒரு மனிதர். ஏதோ இன்றைக்கி கட்டாயப்படுத்தி இந்த ட்ரெஸ் எல்லாம் போட வச்சுருக்கிறாங்க. இல்லைன்னா அந்த முக்கிய அவருடைய பிக்கஸ்ட் லக்ஸுரி அந்த லூயி பிலிப்பு ஷர்ட்டு ஆஃப் ஹேண்ட் ஒன்று வாங்கிட்டு இருக்கிறார், இப்போ போட்டிருக்கார். அதுதான் அவருடைய மிகப்பெரிய ஆடம்பரம். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான மனிதர். இந்தியாவில் கோயமுத்தூரில் யார் எது செஞ்சாலும் மிக சிறப்பாக செய்வாங்க. கோயமுத்தூர் தான் இந்தியாவோட ஜிடிபி வளர்ச்சியில் 10வது இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம 1 லட்சம் கோடி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதில் லாட்ரிலையும் நம்பர் 1 இருக்கிறோம்.
ஹையஸ்ட் டேக்ஸ் பேயர்லேயும் நம்பர் 1 ஊராக இருக்கிறோம். நிறைய சேரிட்டிலையும் நம்பர் 1ஆக இருக்கிறோம். அதில் நீங்களும் ஒருவருங்கிறப்போ எங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. உண்மையிலேயே 52 வருஷமாக உங்கள் தொழிலாளர்கள் உங்கள் கூடவே இருக்காங்க. 25 வருஷமெல்லாம் தொடர்ந்து ஒருத்தர் கூட வேலை செய்கிறதெல்லாம் நடக்காத காரியம். அதுக்கு பேர் நாணயம் இல்லை, நம்பிக்கையும் கூட கிடையாது. அதை தாண்டி உங்ககிட்ட இருந்த விசுவாசம், உங்கள் மேலே இருந்த பக்தி, 25 வருஷம் 50 வருஷமெல்லாம் ஒருத்தர் வேலை செய்கிறாங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அது உங்களுக்கு கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். அவங்க தான் பின்னால் உட்காந்துருக்கிறாங்க. இந்த மார்ட்டினுடைய குழுமத்துடைய வளர்ச்சிக்கு முழுக்க 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 உதிரம் சிந்தி உழைச்சவங்கெல்லாம் பின்னால் இருக்கிறாங்க. அவங்கள நீங்கள் அங்கீகாரம் பண்ண போகிறீங்க. பொருத்தமான ஒரு விஷயம். அதுக்கும் நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் பாராட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னொரு விஷயம், இப்போ இத்தனை நேரம் உங்களோட நண்பராக பேசினேன். இப்போது நான் கோவையினுடைய ஒரு தனி நபராக நான் உங்கள்கிட்ட 3 வேண்டுகோள் வைக்கிறேன். இப்போது ராஜராஜ சோழன் போய் கடாரம் ஜெயிச்சார், மலேசியா ஜெயிச்சார், கொழும்பு ஜெயிச்சார், அந்த ஏஷியன் கண்ட்ரி எல்லாம் ஜெயிச்சு சைனா வரைக்கும் ஜெயிச்சார். ஆனால் அதெல்லாம் வரலாறில் நிற்கல. அவர் கட்டின தஞ்சாவூர் கோயில் தான் ஹிஸ்ட்ரியில் நின்று இருக்கு. எனக்கு ஒரு ஆசை, மார்ட்டின் குழுமம்ங்கிறது கோயமுத்தூரில் மிகப்பெரிய யூனிவர்சிட்டி காலேஜஸை, பெஸ்ட் காலேஜஸை கொண்டு வரணும். பெஸ்ட் ஹாஸ்பிட்டல், வேர்ல்டுடைய பெஸ்ட் ஹாஸ்பிட்டலை கொண்டு வரணும் யூனிவர்சிட்டியை. அதுக்கான அறிவாளிகள்லாம் இங்கே இருக்காங்க. அவங்ககிட்டையெல்லாம் என்ன வேணால் ஆலோசனை கேட்டுக்கலாம். மார்ட்டின் குடும்பம் வெறும் பூமி மாத்திரம் வாங்குறாங்க. தமிழ்நாடு பூரா லேண்ட் பேங்க் தான் வச்சுருக்கிறாங்க. அந்த லேண்டை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? இந்த குழந்தைகளும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதை போய் உங்களை தவிர வேறு யார் அடையாளமும் காண முடியாது. உங்களுக்கு பிரகாஷுக்கு தான் அது நட்ட கல் தெரியும், வேறு யாருக்கு தெரியாது. அதனால லேண்ட் அப்ரிஷியேட் ஆகலாம். அது ஆகி அது என்ன பண்ண போகிறோம்? அதுக்குள்ளே நமக்கு வயசு போயிடும். அதனால கோயமுத்தூரில் எல்என்டி ரோட்டில் இருக்கிற இடம் பூரா பெஸ்ட் யூனிவர்சிட்டி காலேஜஸ், பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணுமோ இனி ஒரு 10,000 வருஷம் ஆனாலும் உங்கள் பேர் நிற்கிற அளவுக்கு செஞ்சுட்டு போகணும். இன்னொரு பெருமையும் உங்களுக்கு இருக்குது. என்ன பெருமை தெரியுமா? சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் நடத்தினாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் எலெக்ஷன் நடத்தினாலும் சரி, உங்கள் டொனேஷன் இல்லாமல் யார் எலெக்ஷனை நடத்த முடியாது. அதுதான் உங்களுடைய பவர். அப்போ கோயமுத்தூருடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்துக்கோங்க. அவ்வளவு ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டு நாம் கோயமுத்தூரில் அப்படி எல்என்டி ரோடில் இதையெல்லாம் கிரியேட் பண்ணணும். இதுதான் என்னோட ஆசை. எல்லாரும் பண்ணுற ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணக்கூடாது. சார்லஸ், ஜோஸ், பாரு டைசி, உனக்கு உங்கள் 3 பேர்த்துக்கு இந்த பொறுப்பு இருக்குது. அப்பா பேர் இனி 10,000 வருஷம் நிற்கணுன்னா இதையெல்லாம் கிரியேட் பண்ணுங்க. என்ன, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர்கிட்ட இடம் இருக்குது, பணம் இருக்குது, வேலை செய்கிறதுக்கு நீங்கள் 3 பேர் ரெடின்னா இதெல்லாம் வந்துடும். அறிவாளிகள்லாம் இங்கே இருக்கிறாங்க, அதை யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் நீண்ட ஆயுளோடு இருக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கடவுளை வேண்டிக் கொண்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.